10ஆம் வகுப்பு தமிழில் ஒரு முக்கியமான கொஸ்டின். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவலரை பற்றி பார்ப்போம். அவர் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் அப்படின்னு ஒரு கட்டுரை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இவர் பல்வேறு இலக்கண கட்டுரையும் மொழி ஆராய்ச்சிகளையும் கட்டுரையும் எழுதியிருக்காரு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தான் இந்த தேவநேய பாவாணர். இந்த தேவநேய பாவாணரையும் பாவலரேறு பெருஞ்சித்தனாலே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பாவலரேறு பெருஞ்சித்தனார் இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். அவர் வந்து அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை அப்படின்னு அந்த முதல் வரும்ல அதை எழுதியிருப்பார். இவர் தேவநேய பாவாணர் தமிழ்ச்சொல் வழங்குற கட்டுரையில் என்று கொடுத்துருப்பார். இவர் வந்து சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டிருப்பார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர்னா இந்த தேவநேய பாவாணர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் இந்த தேவநேய பாவாணர். 10ஆம் வகுப்பு தமிழ் இருக்குது. இன்னொரு 6 மாதம் எக்ஸாம் இருக்குது. குரூப் 2 வருது. 187 நாள் இருக்குது. கவனமாக பயன்படுத்திக்கிங்க. அதுக்கு முன்னாடி 116 நாள் குரூப் 2 குரூப் 4 இருக்குது. 85 நாளில் குரூப் 1 இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து முயற்சி பண்ணால் தான் கடவுளாக இருந்தாலும் கொடுக்க முடியும். அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். இதில் டெஸ்ட் டெய்லியும் தமிழ் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? டெய்லியும் இதில் கூகுள் ஷீட்டில் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.